ஹாய், மை நேம் தினகரன் ஃப்ரம் ஒசூர். என்னோட டிகிரி பிஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். நான் ப்ரெசண்ட்டாக பெங்களூர் டிசைன் அண்ட் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயர் அட்டன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு சில எக்ஸாம்ஸ் வந்து ரிட்டன் ஃபஸ்ட் வந்து கிளியர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கிளியர் ஆகலை. சில சமயம் வந்து ஜஸ்ட் மார்க்கில் வந்து எல்லாம் போயிருக்கு. சில சமயம் ரிசல்ட் வராமல் கூட போயிருக்கு. எனக்கு வந்து இப்போ டீச்சிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிவில் சப்ஜெக்ட்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 2, நெக்ஸ்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் நம்மளோட ஹைவே இன்ஜினியரிங், கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, ஃபார்முலாஸு, இதுக்காக நான் இனிமேல் என்னோடய சேனல் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். நானும் உங்களோட சேர்ந்து தான் நானும் இனிமேல் படிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து என்னோட போர்டு இருக்குது. அந்த போர்டில் வந்து நான் டீச் பண்ண போகிறேன். டெய்லி ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20-30 அப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆத்தர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ண போகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் வழி தான் நான் அவங்கள டீச்சிங் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து சிவில் இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூரில் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு நம்ம ரிட்டன் டிசைனுக்கோ இல்லை சைட்டுக்கோ நம்ம போனால் கூட ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் கேட்குறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், வாட் இஸ் மீன் பை க்யூரிங், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் க்யூரிங், எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட், கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட், நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர்ஸ் ஆர் டிசைன் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இந்த டாபிக்ஸ் தரவாக இருந்தால் தான் நம்ம வந்து கம்பெனியில் வந்து நம்ம ஜாப் பண்ணி ஈஸியாக இருக்கும். பட் அதே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல், நெக்ஸ்ட்டு பிஇ லெவல், எம்டெக் லெவல் எல்லாமே காம்பினேஷன் பண்ணியும் அங்கேருந்து தான் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்க காம்படிஷனுக்கு வந்து தியரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கணும். ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம சேனலில் வந்து நான் டீச்சிங் பண்ண போகிறேங்க. இது சேனல் வந்து எதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து வேற ஒரு ஐடியா இல்லைங்க. ஜஸ்ட் நம்மளோட நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலிமா பார்க்கணுன்னா நானும் வந்து எத்தனோ வீடியோ சேனலில் பார்த்து படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகேக்கு வந்து கிறிஷோப் அகாடமி, நெக்ஸ்ட்டு சாய்ஸ் அகாடமி, நெக்ஸ்ட் இதே வந்து நம்ம தமிழோட சேனல்ஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சேனல்ஸ் எல்லாம் சில பேர் வந்து சாஃப்ட்வேரை டீச் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஹிந்திலையும் டீச் பண்ணுறாங்க. கான்கிரீட் டெக்னாலஜி எல்லா சப்ஜெக்ட்ஸையும். ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து மோனிகா சிவில் அகாடமி. ஸோ இனிமேல் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.